ஓகே. ஒரு ஒரு மூலுக்கு 100 கிலோ ஜூல்னு சொன்னா 0.25க்கு எவ்வளவு அப்படின்னா 1/4 வச்சு அப்படி போட்டா லேசு. அப்ப 25. அப்ப 25 கிலோ ஜூல் வெப்பம் வெளியிடப்படுதுன்னு வந்திக்கணும், தேவைப்படுதுன்னு வந்திக்க கூடாது. விளங்கிச்சா? ஓகே. இல்லமா உங்களுக்கு விளங்கிச்சு? 0.25 2.5 வந்தது. நல்லா பார்த்து செய்யணும் அது. சரியா? அடுத்து இப்ப பி கூற்று வந்து பில. அப்ப ஏ சரி பி பில. அடுத்து என்ன சொல்றாங்க? விளைபொருள்களின் வெப்ப உருளை பெருமானங்களின் கூட்டுத்தொகை தாக்கிகளின் வெப்ப உருளை பெருமானங்களின் கூட்டுத்தொகையை விட குறைவு அப்படின்னு சொல்றாங்க, குறைவானதாகும். இப்ப இதை எப்படி பாக்குற? 100ன்னு அர்த்தம் என்ன? வெப்பத்தை வெளியிட்டுக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட். இவங்களை விட சக்தி இவருக்கு குறவு. இவர் டீக்கிற சக்தியை வெளியே வீசிக்கிறாரு. வெளியே கொடுத்தனால இவங்க புறவெப்பமா வந்துச்சு. அப்ப இவருடைய சக்தி எப்படி வரப்போகுது? குறைவா வரப்போகுது. அது நாங்க கிராஃப்ல காட்டுறேன். எப்படி காட்டுறேன்? சக்தி கிலோ ஜூல் மோல் -1. விளைவிட சக்தி குறவு. சரியா? விளைவு என்ன? CO2. இவருடைய சக்தி குறவு, இவருடைய சக்தி என்ன? கூட. அதனால தானே வெளியிட்டிக்குது. இவருடைய சக்தி கூட இருக்கிறனால தானே இங்க இருந்து இங்க போக்கல இவருடைய சக்தி என்ன செஞ்சுக்கிறாரு? வெளியிட்டிருக்கிறாரு. அதனால டெல்டா மைனஸா வருது. இப்ப என்ன சொல்றாங்க? விளைபொருள்களின் வெப்ப உருளை பெருமானங்களின் கூட்டுத்தொகை தாக்கிகளின் வெப்ப உருளை பெருமானங்களின் கூட்டுத்தொகையை விட குறைவு. அப்ப கூற்று சரி. சி சரி. விளங்கிச்சா? ஓகே. டிய பாருங்க. விளைபொருள்களின் வெப்ப உருளை பெருமானங்களின் கூட்டுத்தொகை தாக்கியல் வெப்ப உருளை பெருமானங்களின் கூட்டுத்தொகை விட உயர்வானது இல்ல. சரியா? இப்ப முதல்ல சொன்னது சரியா இருந்தா கட்டாயம் அடுத்த கூற்று அதே ஆப்போசிட்ல தான் இன்னைக்கு கீழே தான் இருக்கணும். அப்ப டிபில ஏ சரி, சி சரி, பிபில. அப்ப நீங்க என்ன போட்ட ஆன்சர்கள் என்னது? ஏபிசி சரின்னு தானே நிறைய போட்டிருந்தீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிச்சா? ஏசி சரின்னு போட்டிருந்துச்சு. ஓகே. இങ്ങനെ இதையும் செஞ்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க. சரியா? லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா கஷ்டம் வைக்காது. நாங்க அடுத்த வெப்பொருளுக்கு போவோம். இப்ப எனக்கு இன்னும் 4 வெப்பொருள் இன்னைக்கு படிச்சு தரேன். சரியா? அதெல்லாம் லேசான நாடு தான் நான் எடுத்தது இன்னைக்கு படிச்சு தரத்துக்கு. கூட்டட் பிரியை வந்து நான் இப்ப படிச்சு தரல. சரியா? ஃபர்ஸ்ட் லேசானது வந்து பார்ப்போம். ஓகே. இப்ப பார்க்க போறது வந்து நியம ஆவியாதல் வெப்ப உருளை. சரியா? வெப்ப உருளை நியம ஆவியாதலுக்கு நாங்க சொல்றது டெல்டா H தீட்டா. வேப்பரைசேஷன் சொல்லுவோம், எவாபரேஷன் சொல்லுவோம். சரியா? இல்லாட்டி எவாப் அப்படின்னு சொல்லி எழுதிப்பாங்க, தமிழ்லயும் தந்திருப்பாங்க. இதுதான் பார்க்க போறோம். ஆவியாதல்னு சொல்றது வந்து ஒரு பதார்த்தம் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு போறது, திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு போறது. தண்ணி ஆவியாகுதுன்னா என்ன சொல்றோம்? தண்ணி ஃபர்ஸ்ட் லிக்விடா இருந்துச்சு, ஆவியாகுதுன்னா கேஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. இது உங்களுக்கு தெரியும் சரி, சின்னத்துல இருந்தே. இதுதான் இங்க படிக்க போறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு பதார்த்தம் உதாரணத்துக்கு நினைக்கிறேன் H2O லிக்விட், H2O லிக்விட், H2O கேஸ், நீர், திரவ நீர் ஆவியா மாறுறது, நீராவியா மாறுறது. இது வந்து ஒரு தாக்கம். இந்த தாக்கத்துக்கு ஒரு பேர் கொடுத்திக்கிறாங்க. இங்க நடக்கிறது ஆவியாதல் தானே. இதுக்கு ஆவியாதலான தாக்கத்துல பேரை ஆவியாதல்னு கொடுத்திக்கிறாங்க. அப்ப இந்த தாக்கத்துல டெல்டா Hக்கு ஒரு பேர் கொடுத்திக்கிறாங்க, நியம ஆவியாதல் வெப்ப உருளைன்னு சொல்லி. சரியா? இவ்வளவுதான். இப்ப நான் இதுக்கு நான் டெபினிஷன் எல்லாம் எழுதல. சரியா? நான் நேத்து நான் சொன்னேன் உங்க முன்னுக்கு ஒரு சார்ட்டை ரஃபா போட சொல்லி போட்டீங்களா? போட்டாச்சு.
ஓகே, எல்லாரும் போட்டீங்களா உங்களோட டெடிகேஷன்? இல்லாட்டி தூங்கிட்டீங்களா வரைக்கும்? சரியா? ஓகே, இப்ப நான் வந்து இப்ப நோட்ல நான் எழுதல சரியா, ஏன்னா நீங்க இப்ப உங்களோட சார்ட் எடுத்து நான் சொல்ல நினைக்கேன். ஏன்னா இப்ப போக போக உங்களுக்கு இதுக்கு பெருசா டெபினிஷன் தர தேவையில்லைன்னு எனக்கு நினைக்குது. சரியா? அதனால இப்ப நீங்க ஒரு ரஃபா சார்ட்னு போட சொன்னீங்க, அதுலயே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில எல்லாம் ஃபைனல் ஆகின போறோம் நீங்க பேனவால ஒரு சார்ட்னு போட்டுக்கோங்க பெருசா அழகா. சரியா? இப்ப நியம ஆவியாத சும்மா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, தாக்கிய பத்தி ஃபர்ஸ்ட் கேட்கிறது தாக்கிய வரைவிலக்கணம் படுத்தணும். சரி, என்னது தாக்கி எப்படி இருக்கணும்? அவரு உங்களுக்கு தரப்பட்ட சேவை. இப்ப ஆவியாதல் யார் ஆவியாக்கணும்னு ப்ரொஃபசர் தருவார். சரியா? அப்ப தரப்பட்ட சேர்வையை நீங்க போடுவீங்க. அது எந்த ஸ்டேட்ல இருக்கணும்? பௌதிக நிலை தாக்கில் எப்படி இருக்கணும்? திரவ நிலையில இருக்கணும். சரியா? ஓகே, அடுத்தது என்ன இருக்கணும்? அடுத்து பார்க்கணும்னாங்க விளைவு யாருன்னு சொல்லி. விளைவு உங்களுக்கு கேள்வியில தரவுல தந்த அதே பதார்த்தமா தான் இருக்கணும். மூலக்கூட்டு சூத்திரத்துல எந்த ஒரு மாற்றம் வராது. தண்ணி ஆவியானாலும் தண்ணி தானே. இது நீர், திரவ நீர், இது வாயு நீர். ஸ்டேட் மட்டும்தான் மாறுது, பதார்த்தம் மாறல. அப்ப விளைவும் தாக்கிக்கு சமனா தான் வரும். ஆனா விளைவோட ஸ்டேட் வந்து எப்படி வரும்? கேஸ்ல வரணும். சரியா? அடுத்து என்னது? ஒரு மூல் யாருக்குன்னு சொல்றது. எப்பயுமே ஒரு மூல் யாருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? டெபினிஷனை வச்சு. ஆவியாதலின் வெப்ப உருளை. ஆவியாக்குறோம். யார் ஆவியாக்குறோம்? தாக்கி தானே ஆவியாக்குறோம். அப்ப தாக்கிக்கு முன்னுக்கு தான் ஒரு மூல் வரும். சரியா? ஆனா இப்ப யோசிங்க, தாக்கிக்கு முன்னுதான் ஒரு மூல் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்கலி விளைவுக்கும் ஒன்று தான் வரும். ஏன்னு சொன்னா இதே பதார்த்தம் தான் இங்க வரும்னு நாங்க சொல்லிட்டோமே. அப்ப இங்க சமப்படுத்தினா இவரை இங்க இருக்கிறேன்னா இங்க ஒன்றிக்குதுன்னா இங்கே ஒன்றிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அப்படி வரும். அடுத்தது டெல்டா ஹெச் பிளஸ்ஸா மைனஸா? ஓகே, இது எனக்கு சொல்லுங்க பாப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். டெல்டா ஹெச் பிளஸ்ஸா மைனஸா? நான் சொல்லி தந்துக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன். டெல்டா ஹெச் பிளஸ். ஏன் நீர் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்க வந்து ரெண்டு மூலக்கூறுக்கிடையே வந்து மூலக்கூற்ற கவிச்சி விசை இருக்கும். இப்ப நம்ம ஒரு சக்தியை வந்து மேலே வழங்கினாதான் அந்த மூலக்கூற்றோட கவிச்சி விசை வந்து உடைக்கப்பட்டு அது வந்து கேஸ் ஸ்டேஜுக்கு மாறும். ஸோ அப்ப நாம சக்தி வழங்குறதால டெல்டா ஹெச் வந்து பிளஸ்ஸா இருக்கும். ஓகே, அதுதான் எக்ஸ்பிளனேஷன். இப்ப லிக்விட்னா கொஞ்சம் பொண்டோட இருப்பாங்க, ஓரளவு பொண்ட். கேஸ்னு சொன்னா எல்லா பொண்டையும் பிச்சு கொண்டு போறது. அப்ப நாங்க அந்த பொண்டுகளை உடைக்கணும்னு சொன்னா நாங்க சக்தி கொடுக்கணும். அப்ப நாங்க சக்தி கொடுக்கணும்னா கட்டாயம் எல்லா ஆவியாதல் வெப்பொருளையும் டெல்டா ஹெச் பிளஸ்ல தான் வரப்போகுது. அப்ப நான் இப்ப இந்த நியம ஆவியாதல் வெப்பொருளைக்கான டெபினிஷன் சொன்னேன். நீங்க இதை என்ன செய்யுங்க, உங்களோட சார்ட்ல இப்ப மார்க் பண்ணுங்க. சொன்னேன் சார்ட்ல, இப்ப சார்ட் இது போடாம தூங்கி ஆகலிப்பீங்களே, என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலம்ல வரும் வெப்பொருளை. வெப்பொருளைன்னா ஒவ்வொரு தாக்கத்திலும் வெப்பொருளையோட பேர். அடுத்து நீங்க தாக்கிய வரைவிலக்கணம் படுத்தணும். அப்படின்னா தாக்கி செயல யாரு வரும்? அடுத்தது தாக்கிட பௌதீக நிலை, அவரோட ஸ்டேட் என்ன? அடுத்து விளைவை வரைவிலக்கணம் படுத்தணும். அப்படின்னா விளைவுல என்ன வரப்போகுதுன்னு எழுதணும். அடுத்தது விளைவிட பௌதீக நிலை, விளைவிட ஸ்டேட் எப்படி வரணும்னு எழுதணும். அதுக்கு பிறகு கட்டாயமா ஒரு மூல் யாருக்குன்னு நீங்க எழுதணும். சரியா? அது எப்படி எடுக்கிறது? டெபினிஷன்ல இருந்து எடுக்கணும். சரியா? இந்த இந்த ஒரு மூல் யாருக்குன்னு தெரியாதனால இந்த கேள்விகளை பிழையாக்குற சதவீதம் வந்து கூட. ஏன்னா அவங்களுக்கு சமப்படுத்திக் கொள்ள தெரியாது, எது கொண்டு போடணும், எதுக்கு சமப்படுத்தணும். சரியா? அப்ப ஹெச் ஃபுல்லா பிழைச்சிருந்தானே. அப்ப இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து டெல்டா ஹெச் பிளஸ் மைனஸான்னு போட்டுக்கோங்க. இப்ப இதை நிறைய, இப்ப நான் சொன்னதுக்கு ஆவியாதலுக்கு நிறைய பார்ப்போம். தாக்கில வரும் தரப்பட்ட மூலகம். சரியா? ப்ரொஃபசர் தாரது தரப்பட்ட மூலகம். அவருடைய ஸ்டேட் எப்படி வரணும்? தாக்கிய வரைவிலக்கணம் படுத்துறேன்னா தரப்பட்ட மூலகம். ஓகே, வெப்ப உருளை வகை என்னது? நியம ஆவியாதல் வெப்ப உருளை. தாக்கிய வரைவிலக்கணம் படுத்தணும் எப்படி? தரப்பட்ட மூலகம். அடுத்தது என்ன? தாக்கிட பௌதிக நிலை எப்படி வரணும்? திரவ நிலை. சரியா? அதுக்கப்புறம் அம்புக்குறி விளைவு எப்படி வரணும்? அதே பதார்த்தம், தரப்பட்ட அதே பதார்த்தம், ஆனா ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும்? கேஸா இருக்கணும். அப்ப இது விளைவிட பௌதிக நிலைக்கு வரும். ஒரு மூல் யாருக்கு? டெபினிஷன்ல இருந்து எடுங்க. ஆவியாதல் யார் ஆவியாக்குறோம்? தரப்பட்ட மூல் தானே ஆவியாக்குறோம். அப்ப இவருக்கு தான் ஒரு மூல், தாக்கிக்கு தான் ஒரு மூல்.
அதுக்கு பிறகு டெல்டா ஹெச் பிளஸ் ஆகிட்டா பிளஸ். விளங்கிச்சா? ஆமாக்கா விளங்கிச்சு. ஓகே, மத்தாக்கள் விளங்கிச்சா? Exatamente. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்களே சகன வெப்பொருளை தோன்றல் வெப்பொருளை வேற ஏதாச்சும் ஒரு தாக்கம் வந்தா எப்படி ஹெஸ்ல போடுறதுன்னு சொல்லி தந்தேன். சும்மா அந்த நுழைவு பாவிச்சு நான் இப்ப தார தாக்கத்துக்கான ஒரு ஒரு தாக்கத்துக்கு வெப்பொருளை எனக்கு கண்டுபிடிச்சு தரேன். சரியா? நான் எழுதுறேன், இதை பார்த்து எழுதுங்க. H2 சக அரை O2 கேஸ் H2O லிக்விட். இதுக்கான வெப்பொருளை 286.5 கிலோ ஜூல் மோல் -1. ரெண்டாவது H2 கேஸ் சக அரை O2 கேஸ் H2O கேஸ். இதை எக்ஸ்னு போட்டேன். இதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அதே போல போட்டேன் H2O லிக்யூட் H2O கேஸா மாறுது பிளஸ் 45 கிலோ ஜூல் மோல் -1. இதுல இந்த எக்ஸ்ன்ற வெப்பொருளை கண்டுபிடிங்க. இருநூத்தி 249.5. சகவா சாயவா? சக. ஓகே, சாயா வரும்ல சாய. கேஸாய வரும். கணக்குல ஆன்சர் சாயவா தான் வருது. சரியா? மத்தாக்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அக்கா சாய 191.5. ஓகே, பார்க்கலாம். அடுத்தாக்கள்
அக்கா அந்த முதலாவது 286 86 286.5. அக்கா சாயம் 241.5. ஓகே, மத்தாக்கள் சொல்றீங்க நாங்க செய்வோம். இப்ப இதுல வந்து இது ஒரு தகன தாக்கம், இது ஒரு தகன தாக்கம். அப்படி H2 தகன தாக்கம் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி H2 லிக்யூட தோன்றல் தாக்கம் எடுக்கவும் வேணும். இல்லாட்டி H2 கேஸ்ல தோன்றல் தாக்கம் எழுதவும் வேணும். சரியா? இது என்ன தாக்கம்? H2 ஆவியாதல். ஆவியாதல். லிக்யூட்ல இருந்து கேஸுக்கு போகுது அதே பதார்த்தம். அப்ப ஆவியாதல் போட்டு தண்டிக்கிறாங்க. இதுக்கும் நீங்க இதுக்கு முன்னுக்கு செஞ்ச மாதிரி அதே மாதிரி செய்யணும். ஃபர்ஸ்ட் சமப்படுத்தின தாக்கங்கள் எழுதிக்கோங்க. எதுல கூட சேர்வைகள், எந்த தாக்கத்துல கூட சேர்வைகள் இருக்குதுன்னு பார்க்கணும். இதுல ஒரு H2 மட்டும்தான், இதுல H2 மட்டும்தான், இதுல H2 2 இருக்குது. அப்ப இதுதான் கூட. அப்ப அதெல்லாம் எழுதுறேன். H2O லிக்யூட் H2O கேஸா மாறுது. இப்ப என்ன செய்யணும்? இதுல இருக்கிற மூலகங்களை எழுதணும். என்னென்னைக்கு Hம் ஓவும் இக்கி. இயற்கையை பிடிக்கும் H2O2 நிக்க போகுது. அதுல ஸ்டேட்ஸ் நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதுக்கு நீங்க அம்புக்குறி வரையணும். இப்ப நான் வேண்டாம் இங்க நீங்க ஒன்று வரையணும், இங்க ஒன்று இங்க ஒன்று வரையணும். சரியா? இப்ப என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். 2Hம் ஒரு ஓவும் வைக்கணும். 2H ஆனா 2O இக்கிட்டு நான் வந்து ஹாஃப் போட்டேன். அப்போ ஒரு ஓவா மாறிடும். இங்கால பார்ப்போம். 2H ஹாஃப் வெட்டிப்பட்டா ஒரு ஆக்சிஜன். ஓகே, இது ஓகே. அடுத்து என்ன செய்யணும்? டெல்டா H பெருமானங்களை போடணும். H2O லிக்யூட், ஒரு மோல் H2O லிக்யூட் உருவாக்குறது வந்து 286. H2O லிக்யூட் எங்களுக்கு இங்க. அப்ப இந்த பக்கம் ஏன்னா 286.5. நீங்க கிலோஜூல் மோல் மைனஸ் போட்டு எழுதணும். அடுத்து என்னது? H2 கேஸ், இந்த O2 கேஸ் வந்து H2O கேஸ் உருவாகுது. அப்ப இந்த பக்கம் சரியா? இங்கதான் கேஸ் உருவாகுது. அப்ப இது X. அடுத்து என்ன சொல்றாங்க? H2O லிக்யூட் வந்து H2O கேஸா மாறுது. H2O லிக்யூட் H2O கேஸா மாறுது. இது 45. ஒரு மோல் தானே, அதுவும் சரியா இருக்குது. இப்ப என்ன வேணும்? X தான் வேணும். இப்ப இது ஸ்டார்டிங், இது எண்டிங் தானே, அது விளங்கு தானே. அப்ப இப்படி ஒரு பாத்திக்கு, இப்படி ஒரு பாத்திக்கு. அப்ப 286.5 45 கூட்ட வர்றது Xக்கு சமம். அப்ப என்ன செய்யப்படும்? கழிப்படும். தசமஞ்சு எப்படி வரும்? 1 4 245 241.5 கிலோஜூல் மோல் மைனஸ் 1. விளங்கிச்சா? ஓகே. இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் தரேன், பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஆனா இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். 2014 ஓகே 2014 14 இந்த கேள்வி செய்யுங்க. தனியா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சரை போடுங்க. ஆன்சரை போடாதாக்கள் நீங்க. அப்ப இந்த கேள்வி தானே கொஞ்சம் நேரம் முதல் செஞ்சாங்க. இது செஞ்சோம். நம்பர் மன்னிச்சிருக்கேன். ஓகே செஞ்சோம். 41 சார் 2 வந்துச்சுண்ணா. ஓகே, இருங்க நான் ஒரு கேள்வி.
2016 14. என்ன ஆன்சர்? -1411. ஓகே. ஓகே நான் பாப்போமா. இப்ப கேள்வி சொல்றாங்க எத்திலீன் C2H4 எத்திலீன் C2H4 இன் தகனம் பின்வரும் தாக்கத்தினால் காட்டப்பட்டுள்ளது. C2H4 3O2 2CO2 H2O கேஸ். இங்க பாத்தீங்கன்னா கேஸ் தந்திக்கிறாங்க சரியா. வளமையா நாங்க நியம நிலையில எழுதக்கொள்ள லிக்விட் போட்டு தான் எழுதுறது. ஆனா இங்க கேஸ் தந்திக்கு, அதனால நீங்க பார்த்து எழுதணும். இது இப்ப உங்களுக்கு இந்த இது விளங்குமோ தெரியா. எக்ஸாமுக்கு போனோடனே லிக்விட் கேஸா தெரியும், கேஸ் லிக்விடா தெரியும். பேப்பர் கொடுத்துட்டு வந்த பிறகு தான் என்ன வரும். அதனால பார்த்து கவனமா எழுதுங்க சரியா.
டெல்டா H தந்திக்கிறாங்க. இத்தகனத்தின் போது நீரானது வாயு நிலையில் H2O கேஸாக அல்லாமல் திரவ நிலையில் H2O லிக்யூடாக உருவாகுமாயின் டெல்டா Hன் பெருமானம் யாது அப்படின்னு போட்டு இன்னொரு கேஸ் லிக்யூடா மாறுறதுக்கான ஒரு வெப்பொருளையும் தந்திக்கிறாங்க. கேஸ் லிக்யூடா மாறுறது என்னது? ஒடுங்குதல். ஒடுங்குது. ஆவியாதல்ல ஆப்போசிட் தானே ஒடுங்குதல்னு சொல்றது. அது விளங்குதா? அதனால இப்ப உங்களுக்கு ஓகே நான் பாப்பேன். இங்க தந்திக்கிறேன் -44 கிலோ ஜூல் மோல் -1. நாங்க முதல்ல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தாக்கங்களை எழுதணும். சரியா? இங்க எழுதணும். C2H4 3O2 2CO2 கேஸ் 2H2O கேஸ். இதுக்கான டெல்டா H சந்திக்கிறாங்க 1323. அதுக்கு பிறகு சொல்லிக்கிறாங்க இந்த தகனத்தின் போது நீரானது வாயு நிலையில் அல்லாமல் திரவ நிலையில் அப்படின்னு இன்னொரு தாக்கத்தை தான் சொல்லிக்கிறாங்க. இதே தகனிக்கிறாங்க. இங்க வந்து H2O கேஸ் இடையும் இப்ப லிக்யூட் வருதான். இப்ப இது வசனத்துல இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? தாக்கமா எழுதணும். சரியா? C2H4 கேஸ் இருக்குது. இதே தாக்கம். ஆனா H2O மட்டும் லிக்யூடா கிடைச்சிக்குது. சரியா? திரவநிலை உருவாகுமாயின் டெல்டா H பெருமானம். இப்ப இதுல டெல்டா H தான் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் எடுக்கிறேன். வேற என்ன சொல்றாங்க? H2O லிக்யூடா இல்ல H2O கேஸ் லிக்யூடா மாறுற தாக்கத்துல டெல்டா H தந்திக்கிறாங்க 44. சரியா? கிலோ ஜூல் மோல் -1. இப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்வியை செய்யணும். பாவம் என்னென்ன தாக்கம் இப்ப இந்த தாக்கத்தை எடுத்தது வசனத்தை வச்சு ரெண்டாவது தாக்கத்தை. சரியா? எல்லாத்தையுமே நீங்க தாக்கமா தருவாங்கன்னு எதிர்பார்க்க வேணும். நீங்க எழுத வரும் தாக்கங்கள் இது அவங்க தந்த தரவு. இது இல்ல இந்த மட்டும் அவங்க சொன்னாங்க. அதே தாக்கத்தை என்ன சொன்னாங்க அதை வச்சுதான் இது எழுதினேன். இதை தரவுல தந்திக்கிறாங்க. இப்ப எதிர சேர்வைகள் கூடிக்குது. இது ரெண்டையும் ஒரே அளவு சேர்வைகள் இருக்குதானே. அப்ப நாங்க போட்டு எழுதுவோம் சும்மா. C2H4 3O2 சேர்ந்து ஒரு தாக்கம் இருக்குது. 2CO2 கேஸ் 2H2O கேஸ் உருவாகிறது. அடுத்த தாக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா இதுல H2O கேஸ் இல்லாம இந்த லிக்யூட் உருவாகிக்கிற ஒரு தாக்கம் இருக்குது. இதை நான் எப்படி எழுத போறேன்னா இப்ப இங்க மூலகங்களை போட்டு நான் எழுத போகல. சரியா? மூலகங்களை போட்டு நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போடுவீங்க. ஆனா அது எல்லாத்துலயும் வந்து இவங்களை உருவாக்குற அந்த தோன்றல் வெப்பொருளைகள் வந்து தோன்றல் வெப்பொருளைகளோ தகன வெப்பொருளைகளோ உங்களுக்கு இங்க இருக்காது. சரியா? அப்ப அதனால இப்ப நீங்க CH ஒவ்வொன்று போட்டு எழுதினீங்கன்னு CO2 கோடன் அடிச்சோடனே CO2 உருவாக்குறதுக்கான அந்த வெப்பொருளைக்கான ஆன்சர் இங்க இல்ல தானே. அப்ப இது அந்த மாதிரில வரப்போகுது. வேறொரு மெத்தட்ல வரப்போகுது. எப்படி? C2H4 3O2 இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இந்த விளைபொருள் வந்து கிடைச்சிச்சு. என்ன? CO2 கேஸ் ஆகும், H2O கேஸ் ஆகும். அதே மாதிரி இதே தாக்கிக்கு தானே லிக்யூட் H2O லிக்யூட் வர ஒரு விளைபொருளும் வந்துச்சு. அப்ப இந்த விளைவரை நான் சும்மா இங்க எழுதுறேன். 2CO2 கேஸ் H2O லிக்யூட்னு சொல்லி. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே தாக்கிகள் தான் விளைவு மட்டும் வேற வந்துடுது. சரியா? அதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். H2O கேஸ் இங்க இருக்குது, இங்க லிக்யூட் இருக்கு. அப்ப எனக்கு கேட்டு தானே இப்படி ஒரு அம்புக்குறியவோ அடிக்காது. நான் சொல்ற விளங்குதா? ஓகே, நான் எனக்கு இஷ்டப்படி அடிச்சு விட்டேன். இந்த பக்கத்துக்கு அடிச்சு விட்டேன்னா இப்ப வேணும்னா CO2க்கும் அடிக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து எண்ணெயே உருவாக்குறதுன்றது 0 சக்தி வித்தியாசம் தானே. அதனால அடிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அவங்க வேண்ட அடிச்சு 0 போட்டுக்கோங்க. சரியா? பிரச்சனை இல்லை. இப்ப என்ன செய்வோம்? நாங்க இவங்களுக்கான ஸ்டேட்ஸை போடுவோம். ஸ்டேட் எல்லாம் போட்டிக்கிறேன். சமப்படுத்திக்கிறேன். பார்ப்போம். 2 கார்பன் 4 ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன். ஆக்சிஜன் எத்தனைக்கு? 6. இங்க 4 இங்க 2 6. இந்த பக்கமும் 7. இப்ப நான் வெப்பொருளைகள் பெருமானங்களை போட்டேன். இது இந்த H2O கேஸ் வரதாக்கிறதுக்கு அவங்க தந்திக்கிறாங்க 1323. அதே மாதிரி C2H4 இருந்து 2CO2 H2O லிக்யூட் வாருது. அதுவும் அதே பெருமானங்களை தான் சமப்படுத்தின மாதிரி தான் இருக்குது. இதைத்தான் கண்டுபிடிக்கணும். X
அடுத்து என்ன சொல்றாங்க, H2O கேஸ்ல இருந்து லிக்யூடுக்கு போறது. அப்படின்னா கேஸ்ல இருந்து லிக்யூடுக்கு வர்றதுக்கு பெருமானம் சய 44. அப்ப லிக்யூட்ல இருந்து கேஸுக்கு போறதுக்கு எவ்வளவு? சஹைல சஹ 40. சகனாபுரம். சக 44. உங்களுக்கு என்ன இந்த அம்புரி அடுத்த பக்கம் அடிக்கவும் இருந்துச்சு சரியா, அடிச்சு இதை டிரெக்டா போடவும் இப்படி என்ன மாதிரி மாத்தி அடிச்சீங்கன்னா சக 44 வரும். இப்ப என்ன பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னது, பெருக்க சுருக்க என்ன சரிக்குதான்னு பார்க்கணும். இங்க இவங்க தந்திக்கிறது ஒரு H2O கேஸ் ஒரு H2O லிக்யூடா மாறுறது. ஆனா இங்க இருக்கிறது எப்படி, ரெண்டா மாறுறது. அப்ப என்ன செய்யணும், இந்த பெருமானத்தை நீங்க 2ஆல கட்டாயம் பெருக்குவீங்க சரியா. பெருக்கி இப்ப பயண பாதைகளை கண்டுபிடிங்க, ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும். எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது? C2H4 3 O2 கேஸ்ல ஸ்டார்ட் ஆகி 2CO2 கேஸ் சக 2 H2O கேஸ்ல முடியுது. இங்க அது ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. அப்ப இது ஸ்டார்ட் இது எண்ட். அப்ப இப்படி ஒரு பாதைக்கு இப்படி ஒரு பாதைக்கு அப்ப சமப்படுத்தும். சய 1323 சக சாரி சமன் எக்ஸாக 88 சரியா. இங்க சக 88 தானே வந்துச்சு. இப்ப நான் எக்ஸ் எழுதுறேன். சய 1323 ஓட கூட்டணும் சய 88 11 1 11 4 1411 சய 1411 வரப்போகுது சரியா. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்ப இது அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, H2O கேஸ் H2O லிக்யூட்ன்றது என்ன, இது வந்து ஆவியாதல் தாக்கத்துல அடுத்த பக்கம் தானே. ஆவியாதல்னா லிக்யூட்ல இருந்து கேஸுக்கு போயிட்டு இருக்கணும். இது கேஸ்ல இருந்து லிக்யூடுக்கு வந்துட்டு இந்த தாக்கத்தை கொண்டு போயிட்டு எதுல சரி அட்டாச் பண்ணணும்ல, சும்மா யோசிங்க சரியா. ஒரு இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொண்டு போயிட்டு அட்டாச் பண்ணணும்ல, அவங்க வந்து ஒரே தாக்கிக்கு ஸ்டேட்டை வேறுபடுத்தின விளைபொருள்களை தந்திருக்கணும் கட்டாயம். இந்த தாக்கத்துக்கு இங்க தந்திக்கிற விளைபொருளை பாருங்க, H2O கேஸ் ஆக்கி வச்சிருக்காங்க. அதே தாக்கத்தை மறுவா H2O லிக்யூட் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரே தாக்கத்துல இப்படி ரெண்டு விளைவுகளை தந்து ஸ்டேட்டை மட்டும் மாத்தினா மட்டும்தானே ஆவியாதல் மாதிரி ஒன்றை இதுக்குள்ள இந்த இந்த என்னது ஹெச்விடிக்குள்ள அட்டாச் பண்ண இயலும் சரியா. அதே மாதிரி இப்ப இன்னொருத்தருக்கு நினைக்கிறோம் CO2 கேஸையும் CO2 solid ஆகிற மாதிரியும் தர இயலும் தானே. தர இயலும், இயலாம இல்லை. ஆனா அப்படி தாரல, ஏன்னா இப்படி தந்தாலே சொதப்பி கொண்டு அதை மார்க்ஸ் எடுக்கிறோம் சரியா MCQல. அப்ப அதுக்கு தாரதே இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் பெர்சன்டேஜ் போயிட்டு பாருங்க எத்தனை பேர் செய்யறாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அப்ப இதையும் தரையில மெயினா CO2 கேஸ்ல உருகுற ஒன்று போட்டு தரையில தானே CO2 கேஸ் லிக்விடா மாறுறது போட்டா இதையும் நீங்க கன்சிடர் பண்ணி செய்வீங்க சரியா. அப்ப நல்லா யோசிங்க, ஒரு ஸ்டேட் மட்டும் மாறுற ஒரு தாக்கத்தை தரணும்னு சொன்னா அவங்க அட்டாச் பண்ணணும்டா விளைவுல வந்து ஒரே தாக்கத்துக்கான ரெண்டு விளைவுல ஒரே விளைவு தரணும். ஆனா ஸ்டேட் மட்டும் மாறிக்கணும். அப்பதான் அந்த ஆவியாதல் இதுக்குள்ள அட்டாச் பண்ணிடும். நான் சொல்ற விளங்குதா? ஓகே, அப்படின்னு இந்த கேள்வியை செய்யுது. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, ரெண்டாயிரத்தி 2015 23 செய்யுங்க சரியா. நான் நினைக்கிறேன் இது விளங்கி செய்து விளங்காட்டி சொல்லுங்க சரியா. நீங்கள் வாய் திறந்து பேசுறதுலயே அதனால எனக்கு தெரியாது. 2015 23 செய்யுங்க. அந்த கீழுக்கு வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனி எழுதி செய்யலாம் முதல் செஞ்ச மாதிரி. ஓகே, எழுதி பாப்போமே. C2H4 3O2 CO2 நீர். இப்படிதான் இது. இப்ப நீங்க இதுல கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போட்டீங்கன்னா இப்படி வரப்போகுது. இதுல இருந்து H2O2 இங்க ஒரு அம்புக்குறி இங்க ஒரு அம்புக்குறி இங்க ஒரு அம்புக்குறி வரும். சமப்படுத்தும் C2H4 ஓ சரியா. இப்படி வரப்போகுது. இதுதானே சொல்றீங்க. ஓகே, இப்ப இங்க நீங்க பெருமானங்கள் போடைக்கு தானே பெருமானங்கள் போட்டுருந்தா இப்ப இங்க என்ன இருந்துச்சு, இதெல்லாம் சேர்ந்து இவர் உருவாகிக்கிறாரு. இவர்கிட்ட தோன்றல் CO2 தோன்றல் வெப்ப உள்ளுரை அப்படி இல்லாட்டி கார்பன் தகன வெப்ப உள்ளுரை தந்திக்கணும். அது விளங்குதா? என்னது
ஓகே, இப்ப சியும் ஓவும் சேர்ந்து தானே CO2 வந்திக்கணும். அதுக்கான டெல்டா எச்ச எங்க போயிட்டு தேடுவீங்க? தரவுல உங்களுக்கு தந்திக்குதா? தரவுல என்ன நினைக்கி? அப்படி ஒரு CO2 உருவாகிறதுக்கான ஒரு வெப்பநிலை உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல. அதே மாதிரி பாருங்க, C2H4 உருவாகிறதுக்கான ஒரு வெப்பநிலை இருக்குதா? இல்லையே. C2H4 தகனிச்ச வெப்பநிலைகள் தான் உங்கள்ட்ட இருக்குது. C2H4 என்ன நடந்துச்சு? இந்த இடத்துல உருவாகிக்குது. இங்க H2O உருவாகிக்குது. இல்லாட்டி ஹைட்ரஜன் Hம் Oவும் சேர்ந்து H2ஓட தோன்றல் வெப்பநிலை சரி, Hட தகன வெப்பநிலை Hம் O2ம் சேர்ந்து வர தகன வெப்பநிலை சரி தந்திக்கணும். ரெண்டு ஒன்று தான். அது தந்திக்குதா? இல்ல. அப்ப இதுக்கு வேறொரு வழியை நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன தந்திக்கிறாங்க, என்னத்தை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. தகன வெப்பநிலைகள் இருக்குது. எதிரின்ற தகன வெப்பநிலைகள் இருக்குது. ஆனா எதிரையுமே தோன்றல் வெப்பநிலை எல்லாம் தரல. அவங்க ஒரு ஆவியாதல் ஆப்போசிட் ஒன்று தந்து வச்சுக்கிறாங்க. அப்ப இதை அட்டாச் பண்ணணும்டா அவங்க கட்டாயம் ஒரே தாக்கத்துல ஒரே விளைவிட ஸ்டேட்டை மாத்தி இதை கொண்டு போயிட்டு அதுக்குள்ள அட்டாச் பண்ற மாதிரி தான் தருவாங்க. விலங்கு தானே சொல்றது. ஓம் சிசு புரியுது. ஓகே, இப்ப நீங்க 2015 23 செய்யுங்க.